இந்து அன்னையர் முன்னணி ஆடி மாதம் மஞ்சள் நீர் அபிஷேகமானது தமிழ்நாடு முழுவதும் 600க்கு மேற்பட்ட இடங்களில் இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட 600க்கு மேற்பட்டவர்கள் முளைப்பாரி, மாவிளக்கு, மஞ்சள் நீர், தீர்த்த கலசம், இப்படி கலை நிகழ்ச்சியோட இந்த நிகழ்ச்சியானது இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இது அரசாங்கமானது ரம்ஜானுக்கு அரிசி கொடுக்குறாங்க. இந்த நம்ம தொடர்ந்து வற்புறுத்துறோம். ஆடி மாதம் அம்மனுக்கு கூழ் ஊத்துறதுக்காக அரிசி கொடுக்கணும்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இப்போ புது அரசாங்கம் வந்திருக்குது, இதை பரிசீலனை செய்யணும் அப்படின்னு இந்த அரசாங்கத்துக்கு ஒரு இந்து அன்னையர் முன்னு சாரில் ஒரு கோரிக்கை வச்சுக்கிறோம். இந்த ஆண்டானது விநாயகர் சதுர்த்தி போன ஆண்டு 1.5 லட்சம் இடங்கள்ல விநாயகர் வச்சிருந்தாங்க. இந்த ஆண்டு அதை விட அதிகம் ஆகும்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன பிள்ளையார்கள்லாம் கிட்டத்தட்ட 15 லட்சம் இடங்கள்ல போன தடவை வச்சிருந்தாங்க. இந்த தடவை அது அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்கின்றது. செப்டம்பர் 14ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி துவங்கி 20ஆம் தேதி வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டினுடைய தலைப்பு தமிழர் பண்பாடும் சனாதன ஹிந்து மதமும் ஒன்றே அப்படிங்கிற தலைப்புல விநாயகர் சதுர்த்தியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. இந்த ஆண்டு கோபால்ஜியினுடைய 100வது ஆண்டு. அதனால் அந்த விநாயகர் சதுர்த்தியில் ஒரு நாள் கோபால்ஜியினுடைய விழா சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அரவணைச்சு அந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். பெண்கள், ஆண்கள், ஜாதி வேறுபாடு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி நடத்திட்டுருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் ஒரு நாள் அந்த கோபால்ஜியினுடைய விழா அது இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எதாவது கேட்கணும் அப்படின்னு. கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்திக்கு கடுமையான சட்ட இதெல்லாம் நெறிமுறைகள்லாம் போட்டாங்க. இந்த அரசு என்ன பண்ண நினைக்கிறீங்க? இந்த அரசு ஏன்னா அவர் பதவியேற்கும் போதே நாங்கள் எல்லா மதத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருப்போம் அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால பெரிய இடைஞ்சல் பண்ண மாட்டாங்க அப்படிதான் நாம நினைக்கிறோம். வர்ற காலம்தான் நமக்கு அதுக்கு பதில் சொல்லும். இது வரைக்கும் இந்து மதத்துக்குன்னு தனியாக இடைஞ்சல் பண்ணல. ஆனால் அதே நேரத்தில் தன்னை கிறிஸ்தவராக காமிச்சதுல தெளிவாக இருக்காங்க. நம்ம அமைச்சரும் கூட, நிதி அமைச்சரும் கூட நான் கிறிஸ்தவருங்க பெருமைப்படுங்கிற மாதிரி அந்த சட்டசபையிலே பேசியிருக்காரு. ஏற்கனவே இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக, அன்னைக்கு துணை முதல்வராக இருந்தவரும் நான் கிறிஸ்தவனா இருக்கல பெருமைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சபாநாயகரும் பைபிள் வசனம் படிக்கிறாரு. போன சபாநாயகர் நான் கிறிஸ்தவராக இருப்பதில் அப்படி அந்த மாநாட்டில் போய் பேசியிருக்காரு. தொடர்ந்து அந்த கிறிஸ்தவ மதத்துக்கான இந்த அரசாங்கமானது அதிகமாக செயல்பட்டு இருக்குது. அதே நேரத்தில் இந்து மதத்துக்கு எந்த அளவுக்கு போறாங்கன்னு வர்ற காலம் தான் பதில் சொல்லும். இதுவரைக்கும் நம்ம கேட்கப்பட்ட அனுமதி முறையா கிடைக்குதா சார்? இதுவரைக்கும் போன ஆர்ப்பாட்டம்லாம் ரொம்ப சிறப்பாக நடந்திருக்குது. எந்த விதமான இடைஞ்செல்லாம் நடந்திருக்கு. அந்த வகையில் இந்த அரசாங்கத்தை நம்ம பாராட்டுறோம். 15 லட்சம் விநாயகர் வைக்கிறதா சொன்னீங்க. தமிழகம் முழுசுதானே? தமிழ்நாடு முழுவதுமே வீடுகள் வைக்கிறாங்க. போன தடவை 15 லட்சம் சின்ன சின்ன அரை அடி, 1 அடி அப்படி வீடுகளை வச்சு 2 நாள் 3 நாள் வச்சு அவங்க கொண்டு வந்து அந்த பெரிய விநாயகர் இடத்துல வைப்பாங்க. அதை கரைக்கிறதுக்காக விசேஷத்துக்காக எடுத்துட்டு போவாங்க. பொது இடங்கள்ல கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எத்தனை இங்க ஒரு 1000 இடங்களை வைப்பாங்க. 1000 இடங்கள். இந்த வருஷம் அதிகம் ஆகும்னு சொன்னீங்க. அதிகமாக அது இனிமேல் தான் இப்பதான் கொடுத்துட்டு இருக்காங்க. கோயில்கள்ல மொபைல் போன் எடுத்து போக தடை கேள வச்சுக்கலாம். கோயில்கள்ல மொபைல் எடுத்து போறதுக்கு தடை சொல்லிக்கிறாங்க. இல்ல, பலவையில பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா நிறைய அங்க போய் தேவையில்லாத போட்டோக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பெண்கள், ஆண்கள் எல்லாம் சேர்ந்து போறாங்க. அதனால அதை நம்ம வரவேற்கிறது தான். ஆனா கோயில்கள் நடக்கிற முறைகேடுகளை எங்களால செல்போன் எடுக்க முடியல, சில பேர் முறைகேடுகள் ஈடுபடுறாங்கல்ல, பக்தர்கள் சொல்றாங்க. அது பக்தர்கள் கேட்கணும். அது சில நேரத்தில் நல்லதா இருந்தாங்க கூட சில நேரத்தில் பெரிய இடைஞ்சலா இருக்கு. அதனால அதை தவிர்க்கிறது நல்லதுதான். கோயில் நிலங்கள் ஆக்கிரமிப்பட்டு தவறான வழியில விற்பனைக்கு செய்யப்படுது. இப்படி 2 உதாரணத்துக்கு கோயில நடந்திருக்கு, இன்னொன்று நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுவதுமே இந்த மாதிரி கோயிலினுடைய ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். நிறைய கோயில் இடங்கள்ல கிறிஸ்தவ கல்லூரி இருக்குது, சர்ச் இருக்குது, மசூதி இருக்குது.
நம்ம போன அரசாங்கம் சேகர் சொல்லிட்டே இருக்கோம். நீங்க ஒரு நாள் சொல்லுங்க, நாங்க வந்து எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்புல இருக்க சொல்றோம்னு சொன்னா அவரை சந்திக்கிறதுக்கான நேரம் கொடுக்கல. இந்த அரசாங்கத்துக்கு அதான் கேட்குறோம். அதனால எங்கெங்கெல்லாம் ஆக்கிரமிப்பு இருக்குது அப்படின்னு சொல்றோம். ஆனா ஓரளவுக்கு நடவடிக்கை எடுக்க பழனியில 2 இடங்கள்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. உடனடியாக அந்த அமைச்சர் அதை கண்டிச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் இந்த அறநிலையத்துறை அமைச்சரை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம்தான் இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய நடவடிக்கை இருக்கும். நிறைய இடங்கள்ல கோயில் இடம் ஆக்கிரமிப்புல இருக்குது, இன்னும் அவங்க பார்க்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கம். ரம்ஜானுக்கும் கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்றாங்க. இந்த அரசாங்கமானது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு உங்களுடைய இந்த பத்திரிகையாளருடைய வாயிலாக முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அது இந்த அரசாங்கம் அது அந்த அளவுக்கு போகாதுன்னு தான் நாம் நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷம்.